முதல்வரை சந்திக்க கோரி ஆயிரக்கணக்கானோர் போராட்டம். நாளை முதல்வர் வருகையை தொடர்ந்து பல்லடம் அருகே பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அறிவோளி நகர் பகுதியில் சுமார் ஆயிரக்கணக்கானோர் கவன ஈர்ப்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பூர் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுமார் ஆயிரக்கணக்கான பொதுமக்களை அறிவோளி நகர் பகுதியில் அன்றைக்கு குடிசை மாற்று வாரியத்தால் இடம் வழங்கப்பட்டு பொதுமக்களை குடி அமர்த்தியது. ஆனால் இன்று வரை தங்களுக்கு பட்டா வழங்கப்படவில்லை என்று பல்வேறு கட்ட போராட்டங்கள் இத்தனை ஆண்டுகள் நடத்தியும் மாவட்ட ஆட்சியர்களால் தங்களுக்கு இதுவரை தீர்வு கொடுக்கப்பட முடியவில்லை என்றும் 22, 23 ஆகிய நாளை மற்றும் நாளை மறுநாள் திருப்பூர் மாநகர் மற்றும் மாவட்ட சுற்றுப்பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு ரோடு ஷோ செல்கிறார். அதனைத் தொடர்ந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழக செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் அவர்களிடம் தங்களுடைய பட்டா கோருதல் தொடர்பாக தமிழக முதல்வரை சந்திக்க அனுமதி கோரியும் தங்களுக்கு அனுமதி இதுவரை கிடைக்கப் பெறவில்லை, தங்களை அலட்சியம் செய்ததால் தற்போது இப்பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் என்றும் மேலும் அரசு தரப்பினர் இதுவரை இது தொடர்பாக எந்த பேச்சுவார்த்தைக்கு முன் வரவில்லை என்றும் நாளை தங்களுக்கு நேரம் ஒதுக்காவிட்டால் மேலும் தங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்காவிட்டால் நாளை முதல் தீவிர போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் தற்போது இப்பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆட்சியாளர்களுக்கு இந்த போராட்டத்தின் வாயிலாக ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். என்னன்னா, நாங்கள் இந்த உறவுல ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து, சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து, ஆட்சியாளர்கள் மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், தமிழக முதல்வர்களை இன்னும் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். நீங்கள் எங்களை நம்பிக்கை இழந்து தேர்தல் புறக்கணிப்பு என்று சொல்லக்கூடிய நிலைக்கு தள்ளிவிடாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. சொல்ற அப்படின்னாங்க, எந்த தகவலுமே கிடைக்கல. அவர் நாளைக்கு அங்கே திருப்பூர் வர்றாரு. அவர் வரையில நம்ம அங்கே எல்லாம் உட்காந்துதான் காதுக்கு போகுது. அதுக்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை வச்சிருக்கிறோம்.